ஒரு மரத்தடியில கண்ணு தெரியாத வயதான பெரியவர் ஒருத்தர் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. அந்த வழியா வந்த ஒரு ஆளு, யோ கிழவா, இந்த வழியா யாராச்சும் போனதை பாத்தியா அப்படின்னு மரியாதை இல்லாம கேட்டாராம். இல்லப்பா, அப்படி யாரையும் நான் பாக்கலையே அப்படின்னு சொன்னாராம். அவர் போன கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஆள் வந்து, ஐயா, இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனதை நீங்க பாத்தீங்க? ஆமா ஐயா, இதே கேள்வியை கேட்டுட்டு கொஞ்சம் முன்னாலதான் ஒருத்தர் போனாரு அப்படின்னு சொன்னாராம். கடைசியா ஒருத்தர் வந்து, பெரியவரே வணக்கம், இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனாங்களா அப்படின்னு பணிவோட கேக்குறாரு. மன்னா, முதல்ல ஒரு இளைஞன் போனாரு, அடுத்து ஒரு அமைச்சர் போனாரு. 2 பேருமே நீங்க கேட்ட இதே கேள்வியை தான் கேட்டுட்டு போனாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் ஒரு மன்னர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே அப்படின்னு மன்னர் கேட்டதும் ஒருத்தர் பேசுறத வச்சே அவர் யாரு, அவருடைய தகுதி என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்தவர்கிட்ட மரியாதையின்மையும், இரண்டாவதா வந்தவர்கிட்ட அதிகாரமும், மூன்றாவதா வந்த உங்களுடைய பேச்சுல பணிவும் தெரிஞ்சது. அதை வச்சுதான் நீங்க ஒரு மன்னரா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பண்ற செயலும் பேசுற பேச்சும் தான் நம்ம யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியப்படுது.